அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என்னோட ஈவினிங் எப்போவுமே எனக்கு இப்படி தாங்க போகும். இந்த காக்காவோட காக்கான்னு சவுண்டு, குயிலோட சவுண்டு இப்படி தாங்க போகும். ஜில்லுன்னு காற்று. இந்த வில்லேஜ் லைஃப்னாலே சொர்க்கம் தானேங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வில்லேஜுக்கு வந்தேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வில்லேஜுக்கு வந்தேன். நான் வில்லேஜுக்கு வந்து 8 வருஷம் ஆயிருக்கு. 8 வருஷமுமே எனக்கு நல்லா தாங்க போயிட்டுருக்கு. நம்ம பசங்க அந்த காலத்து விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு தெரியுமா? நொண்டி. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரும் அந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா? நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன். ஏதோ விளையாடுறான், பரவாயில்ல. ஃபோனை பார்க்காம இதை விளையாடுறாங்களே, எனக்கு அதுவே சந்தோஷம்தான். விளையாடட்டும். ரெனிமா, என்னம்மா பண்ணுறீங்க? மீன் தூண்டிலா? என்னது மீன் தூண்டிலா? எதுக்கு அது? ரெனி, எதுக்குப்பா மீன் தூண்டில்? எதுக்குடா? மீன் பிடிக்கவா? எங்க போய் மீன் பிடிக்க போறீங்க? பாலத்துலையா? மீன் பிடிக்க தெரியுமா? எத்தனை மீன் பிடிப்ப? 10 மீன். எத்தனை மீன்? 5 மீனா? உனக்கு மீன் தூண்டில் எங்க இல்லையா? ரெனி, யார் செஞ்சு கொடுத்தா மீன் தூண்டில்? நீங்களே செஞ்சிட்டீங்களா? ரெனி, எப்படிம்மா செஞ்சீங்க? கம்பி எங்க இருந்தது? வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அடுத்து பசங்க மீன் பிடிக்க போகணுன்னு ஒரே அடம். மீன் தூண்டில செஞ்சு வச்சுட்டாங்கல்ல, அதனால தான் இந்த அடம். மீன் பிடிக்க போகணும்னு. இந்நேரத்தில் ஏரிக்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. இன்னொரு நாள் ஏரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வச்சாச்சு. இன்னொரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. தண்ணி மீன்லாம் இருக்குமா என்னன்னு தெரில. சும்மா கூப்பிட்டு போயிட்டு வரலாம். இங்கே மலைப்பெட்டி கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இதாங்க மலைப்பெட்டி கோவில். இருக்கிற அம்மன் பீச்சி அம்மன். இங்கே திருவிழா சித்திரை திருநாள் தான் நடக்கும். சித்திரை 1 அன்னைக்கு தான் இங்கே திருவிழாவாக இருக்கும். இந்த பக்கமே நடக்க முடியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. நம்ம பசங்க மேலே ஏறிட்டாங்க. என்னால் நடக்கவே முடியல. நான் ஸ்லோவாக தாங்க நடக்கேன். பசங்களும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமேன்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. பசங்களும் கொஞ்சம் விளையாடுறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்கட்டும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லா இடமுமே நல்லா இருக்குங்க. சுற்றி பார்த்தாலுமே எல்லா பக்கமுமே நல்லா இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. எனக்கு இன்றைக்கி நம்ம பசங்களோட இப்படி தாங்க போச்சு நாள். உங்களுக்கும் நல்லா போகணுன்னு வாழ்த்துக்கிறேன். பாய், போயிட்டு வரேன்.